ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மானாக்கா அந்த கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லோன் உல்ஃபில் வந்து நூப் ரேங்க் தான் கைஸ் பண்ண போகிறோம். நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எலைட் ஹீரோக்கு அடிச்சிட்டோம் கைஸ். அதுதான் கைஸ் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிருந்தேன். நம்ம எலைட் ஹீரோக்கு அடிச்சிட்டோம். மறக்காமல் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், மேட்ச்குள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு சம்பவம் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம தான் எடுக்கணும். நம்ம வந்து நம்ம எடுக்க மாட்டோம். எடுத்தால் அவன் கண்டுபிடிச்சிருவான். அதனால் அதுவே எடுக்கட்டுன்னு விட்ருவோம். தாம்சனும் ஏடபிள்யூமும் வந்திருக்கோம். நமக்கு அதே கொடுத்துருப்பாங்க. நம்ம தலைவர் பாருங்கள், இப்போ வருவார் பாருங்கள். பறந்து வருவார், குதிச்சு வருவார். வந்துட்டு ஏடபிள்யூத்தில் டக்குன்னு ஒரு ஹெட்ஷாட்டை போடுவார். இப்போ பாருங்கள், இந்த இப்போ குறிப்பார் பாருங்க. அவ்வளோதாங்க. அடுத்த செகண்ட் ரவுண்டு வருவார் பாருங்கள். செகண்ட் ரவுண்டு ஆரம்பிச்சிருச்சு கைஸ். என்ன இன்னும் வரல அப்படின்னு பார்க்காதீங்க, ஏன்னா அந்த இதே முடியலை கைஸ்னா. அந்த வரப்போகிறாரு. இப்போ பாருங்கள், பாடியில் ஒரு ஷாட் அடிப்பார். பாடியில் ஒரு ஷாட் அடிச்சுட்டு ஹெட் ஷாட் அடிக்கார் கைஸ். அவருக்கு வந்து அடிக்க தெரில, பாடியிலே அடிக்கிறாரு. விழுந்திருக்கா அந்த அடுத்த ஹெட் ஷாட்டு போடு. அடுத்த ஒரு டெசர்ட் பிளேயரு, ஒன் டாப் பிளேயருன்னு மனசில் தான் நிலப்பு. ஆனால் ஒன்றும் அடிக்கிறது கிடையாது. இப்போ பாருங்கள், அவர் பேர் ஏதோ ஃபயர் ரோலக்ஸ். அந்த அப்போ பார்த்தேன். இது ஒன்றும் ஸ்கிரிப்டட்லாம் கிடையாது கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இப்போ தான் வீடியோவில் வாய்ஸ் வச்சு போடுவோம். ஷார்ட்ஸ்லேயும் இப்போ வாய்ஸ் வச்சு போட போகிறோம் கைஸ். இப்போ பாருங்கள், இந்த வரப்போகிற இந்த இப்போ அடிப்பார் பாருங்க, ஒன் டேப்பு. அடுத்து வந்த வாக்கிலே ஒரு ஷாட்டு. இப்போ மாதிரி பூஸ்ட் அடித்தார். இப்போ வந்து வந்தோடனே அப்படியே பூஸ்ட்டு ஒரு ஷாட் அடிப்பார் பாருங்க கைஸ். பார்த்துனே இருங்க. கைஸ், நம்ம 300 சப்ஸ்கிரைபர் அடிக்கணும் கைஸ். அதுக்குன்னு லெவல் சப்ஸ்கிரைபர் தேவைப்படுது. 289 சப்ஸ்கிரைபர் இருக்கும். நீங்கள் என்ன ஒரு லெவல் சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்ணி விட்ருங்க கைஸ். இந்த அதில் நான் குதிச்சு சார் வந்த வாக்கில் இந்தம்மா அதை பண்ணிட்டு அடிச்சிட்டாரு கைஸ். அதுக்கடுத்து நம்ம வந்து காசு சேர்த்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து தீபாவளிக்கு வர கோல்ட் ராயல் ஸ்பின்னிங் வீடியோ பண்ணுறோம் கைஸ். ஸ்பின் வீடியோ நம்ம இதுவரை பண்ணதில்லை. கோல்ட் ராயல் ஸ்பின் வீடியோ பண்ணுறோம். நான் 4 ரவுண்டு அடிச்சிட்டார்ல, இனி அடி தான் கைஸ். பாருங்கள் கைஸ், இனி அடி டமால் தான். பாருங்கள், நம்ம எஸ்விடி எடுத்துருக்கோம். எனக்கு ஒன் டேப்லாம் வராது, அழுத்தி தான் பிடிப்பேன். எனக்கு ஒன் டேப் வராது. என்னடா எஸ்விடி எடுத்துருக்கேன், ஒன் டேப்லாம் அடிப்பான்னு நினைக்காதீங்க. இந்த அழுத்து தான் பாருங்கள் கைஸ். சும்மா ஒன் டேப் பண்ணுற மாதிரி மூமெண்ட்டில் இப்படி இருக்கும். இல்லை கைஸ், இன்னொரு டைம்னா நம்ம நூப் ரேங்க் வீடியோ எடுக்கிறோம். அவனுக்கு ஒரு ரவுண்டு தான் இருக்குது. அதான் கைஸ், இல்லைனா கூட ஒன் டேப் ட்ரை பண்ணலாம் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இதுலேயே 2 அடி விழும். அதுக்கப்புறம் உள்ளே போயிடுவான். அப்புறம் அந்த இதை தூக்கி போடுவேன், ஃபிஷ்ஷு. அந்த பேர் என்னன்னு தெரில எனக்கு, நினச்சிட்டு வந்துடுவான். இப்போமா அடிச்சுதான் கைஸ். அவன் ஒன் டேப் அடிச்சுவான்னு பார்த்தேன் கைஸ். ஒரு புல்லட் அடிக்கணும் பாருங்கள். 20 ஹெச்பியில் அழுத்துவேன். கொஞ்சம்னா அவ்வளோதான் கைஸ். 20 ஹெச்பி தான் இருக்குது, நீங்களே பாருங்கள். 20 ஹெச்பி தான். அதுலேயும் நம்ம அடிச்சிருக்கோம்னா நம்ம எவ்வளோ திறமையானவங்கன்னு பார்த்துக்கோங்க கைஸ். அதுவும் இல்லாமல் நாங்கள் சப்ஸ்கிரைபர் யாராவது நம்ம கூட விளாட்னு போன வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கடுத்து நிறைய வீடியோவில் 1v1 வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. யூஐடி சேர்த்து அனுப்புங்க ப்ரோ, அப்போ தான் ப்ரோ நான் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும். சரியா ப்ரோ? நீங்கள் we can play togetherன்னு ஒரு ப்ரோ போட்டிருந்தாரு. யூஐடி அனுப்பிவிடுங்க ப்ரோ, நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஐடி பேர் வில்லியன் வரும். இந்த இதுலேயும் அழுத்துப்படி தான் கைஸ். அடுத்த ரவுண்டில் வேணால் லைட்டாக ஒன் டேப் ட்ரை பண்ணலாம் கைஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் ஒன் டேப்லாம் அடிக்க முடியாது, அடிக்க வராது. அப்படின்றதுனால ஒன்றும் செய்ய முடியாது கைஸ். அழுத்திப்பிடினால தான் கைஸ். நம்மளால் அழுத்திப்பிடி பரம்பரை இருந்து அழுத்து பிடிச்சிட்ருக்கோம். ஒன் டாப்லாம் அடிக்க முடியாது. பிடிச்சி அடிக்க சொன்னால் எப்படி அடிக்க முடியுங்க பாருங்க கைஸ். அடி போடுங்க. 2 மட்டும் விழுந்துச்சு. போடு
இப்படி தான் கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து யூஎம்பியும் M10 எடுத்திருப்போம். யூஎம்பிட்ட ஒரு தரமான ஹெட் ஷாட் விழுங்க கைஸ். பாருங்கள் இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு P90 எடுப்பேன். அடுத்து வேண்டாம் P90 வேண்டாம், M10 எடுத்துப்போம், யூஎம்பி தான் நல்லா வரும், M10னா அழிச்சிடலாம் பக்கத்தில் வந்தால் அப்படின்னு எடுத்தேன் கைஸ். அதுக்கடுத்து அவன் ஓடி வருவான், ஸ்ட்ரெயிட்டாக வருவான், அவனுக்கு பசங்கிட்ட ஹெட் ஷாட்டு கைஸ். நீங்களே நம்மளெல்லாம் பார்ப்பீங்க கைஸ். அதுமாதிரி நம்ம நைட்டு 8 மணிக்கு லைவ் போட போகிறோம் கைஸ். அதுமாதிரி நம்ம நைட்டு 8 மணிக்கு லைவ் போட போகிறோம். மறக்காமல் நம்ம லைவுக்கு வந்து நம்ம நைட்டு 8 மணிக்கு லைவ் போட போகிறோம். மறக்காமல் வந்து லைவில் ஜாயின் பண்ணிடுங்க கைஸ். இந்த லாஸ்ட் ரவுண்டு இப்போ அடி ஒத்துக்கி பாருங்கள். இந்த இடத்துல தான் கைஸ் தரமான ஒரு ஹெட் ஷாட் விழும். ஹலோ ஆமாம் கைஸ், இந்த இடத்துல கைஸ் தரமான ஒரு ஹெட் ஷாட் விழும். அதை நீங்களே பாருங்கள் இருங்க கைஸ். கைஸ் உங்களுக்கு சொன்னேன்னா அது டக்குன்னு ஆடியோ கட் ஆகிடுச்சு நான் பேசிட்டு இருக்கும்போது. சொன்னேன்னு தெரில, திரும்ப சொல்லிக்கிறேன் கைஸ். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நைட்டு 8 மணிக்கு லைவ் போட போகிறோம். லைவுக்கு ஜாயின் பண்ணிடுங்க கைஸ். எஸ் கைஸ், பை கைஸ். அவ்வளோதான், வீடியோ முடிய போகுது. இருங்க கைஸ், நான் உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கணும்னு இருக்கேன். இருங்க அதை காமிக்கிறேன் கைஸ். நம்ம எலக்ட்ரிக் அடிச்சுட்டு வந்து நம்மளை இப்போ பாருங்கள் கைஸ். நம்ம லைவ் ரேங்க் புஷ் பண்ணுற லைவ் வரும் நைட்டு 8 மணிக்கு. மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க கைஸ். பை கைஸ்.